ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 வெரைட்டியான ஈஸியாக செய்யக்கூடிய கேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பாஞ்ச் கேக். இந்த கேக்கில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மில்க், பட்டர் மில்க் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் 3 பொருளை வச்சு தான் இந்த கேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கிடலாம். சில பேர் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்கறதுனால இந்த கேக் திங்கிறதுக்கே மடிப்பாங்க. அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த கேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கிடலாம். இந்த முட்டையை நல்லா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறதுனால 1/2 கப்பு பொடிக்காத சீனி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. இதில் எந்த விதமான லிக்யூடும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் பொடிக்காத சீனி தான் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இந்த சீனி கரையது வர நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாட்டு வந்துடணும். நல்லா அடித்து எடுத்தாச்சு. இனி மாவு எடுத்து வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த எக்கு நம்ம அடித்தது நுரையெல்லாம் அடங்கிரும். அந்த மாதிரி அடங்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அப்போ தான் கேக் நல்ல ஸ்பாஞ்சாட்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் இன்றைக்கி ஓவனில் தான் வைக்க போகிறேன். அதனால் ப்ரீஹீட்டர் பண்ணி வச்சுருக்கேன். இனி டின்னில் ஊற்றிடலாம். கீழே பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். அதிலையே ஊற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20-25 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். நல்ல ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிரும். கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வந்தாச்சு. இனி நல்லா ஆற விட்டுட்டு டிமோல்டு பண்ணிடலாம். சைட்லெலாம் ஓரத்தை கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். பேக்கிங் பேப்பர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது அந்த பேப்பர் போட்டு தான் நான் செய்திருக்கேன். இந்த கேக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது. அந்த அளவுக்கு காற்று போல் இருக்கும். நல்ல சாஃப்டான கேக் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது கேரட் கேக். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரிப்பு வச்சுருக்கேன். அதிலையே 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா அரித்து எடுத்துக்கலாம். மாவை அரித்து எடுத்தாச்சு. இனி ஒரு பவுலில் 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பொடிக்காத சீனியையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். விஸ்கு வச்சே மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த கேக்குக்கு நான் எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றியாச்சு. இருந்தாலும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1 பை 1 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை போட்டாச்சு. அடுத்ததும் ஒரு முட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சீனி எல்லாம் நல்லா மெல்ட் ஆயாச்சு. இனி கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 3வது முட்டையையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு அரித்து வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம்.
விஸ்க் வச்சு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரே சைடாட்டே மிக்ஸ் பண்ணலாம், மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம். கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இதில் இருக்கக்கூடிய மீதி மாவில் சேர்த்துட்டு டஸ்ட் பண்ணிடலாம். துருவின கேரட்டை சும்மா போடுறத விடவும் இந்த மாதிரி மாவில் டஸ்ட் பண்ணி போட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி தான் இப்படி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரில் இதையும் சேர்த்துடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கேக் டின்னில் ஊற்றிடலாம். இதையும் நான் வந்து ஓவனில் தான் வைக்க போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20-25 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். நல்ல சாஃப்டான கேரட் கேக் ரெடி ஆயிரும். 2 மட்டும் டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சிடலாம். கேக் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு. ஆற விட்டுட்டு டிமோல்டு பண்ணிடலாம். நல்ல சாஃப்டான டேஸ்டியான கேரட் கேக் ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. டீக்கு கூட சாப்பிட்றதுக்கு நல்ல அடிப்பொலியான கேக் இது. மூணாவதாக பார்க்க போகிறது மில்க் கேக். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். பொடிக்காத சீனி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு சேர்த்துடலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பாலும் சேர்த்துக்கலாம். பால் எண்ணெயெலாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பு போட்டு நல்லா அரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது மில்க் கேக்குனால் ஒரு 1/4 கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மாவு வந்து திக்காக மாறிட்டுனா எக்ஸ்ட்ரா வந்து பால் ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1/4 கப்பு கூட பால் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய ட்ரேலையே ஊற்றிக்க போகிறேன். கீழே வந்து நான் பட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சுட்டா நல்ல சாஃப்டான மில்க் கேக் ரெடி ஆயிரும். நார்மலாக ஊற்றக்கூடிய சின்ன ட்ரேலையோ டின்லையோ ஊற்றதை விடவும் இந்த மாதிரி பெருசாக நம்ம ஊற்றி வைக்கும்போது டைம் வந்து குறைவாக தான் தேவைப்படும். இந்த கேக்கை நல்ல ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுக்கலாம். பால் வந்து நான் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். நல்ல திக்காட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஊற்றணும். அதுக்காக வேண்டி தான் இந்த ஹோல் போடுறோம். இந்த கேக் வந்து அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இந்த பாலில் மில்க் மேடும் சேர்த்தா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மில்க் கேக். இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீமும் அதுக்கப்புறம் கேரமல் சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு மேலே விப்பிங் க்ரீமையும் கேரமல் சாஸும் சேர்த்ததை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய போடணும் அப்படின்ட்டு தேவையில்லை.
மேலேயும் கொஞ்சம் கேரமல் சாஸை ஊற்றி சாப்பிட்டோம்னா இந்த மில்க் கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நாலாவதாக பார்க்க போகிறது வால்நட் ப்ரௌனி. ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் பட்டரும் சேர்த்துருக்கேன். இதை மெல்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிடணும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் மேடும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்படி பண்ணினா இந்த ப்ரௌனி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு நான் பட்டர் மில்க் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பொடிக்காத சீனியும் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு பாலும் சேர்த்துக்கலாம். இது நான் எக் இல்லாமல் தான் இந்த கேக்கை பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை இதிலையே ஊற்றிடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடியாட்டு மாவும் நம்மளுக்கு இருக்குது. அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சாக்லேட்லாம் சேர்த்துருக்கிறதுனால பேட்டர் சீக்கிரமாகவே திக்காயிரும். ப்ளைனாக வைக்கிறதா இருந்தாலும் ப்ளைனாகவே வைக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக வால்நட்டை பொடிச்சு சேர்த்துக்க போகிறேன். வால்நட் சேர்த்து ப்ரௌனி வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ப்ரௌனி கேக்கையும் நான் ஓவனில் தான் வைக்க போகிறேன். ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துட்டு உடனே நம்ம வச்சிடலாம். இதுலேயும் நான் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். மேலேயும் கொஞ்சம் வால்நட்டை பொடிச்சு போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour வச்சு எடுத்தால் போதும். நல்ல டேஸ்டியான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிரும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஈஸியான டேஸ்டியான ப்ரௌனி கேக் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு சாஃப்டாகவே இருக்கும். மேலே க்ரன்ச்சியாகவும் இருக்கும், உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்க்க போகிறது ப்ளம் கேக். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப்பு பொடிக்காத சீனி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பும் 1 ஏலக்காவும் காஞ்ச இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா சீனியை பொடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப்பு பொடிக்காத சீனியை சேர்த்து கேரமலைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேரமல் ஆனதுக்கப்புறமா 1/4 கப்பு சூடான தண்ணீரை சேர்த்துடணும். சூடான தண்ணீரை சேர்க்கும்போது திக்கானது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இந்த கேரமலைஸ் கூடவே சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் 1 டீஸ்பூன் போல் காஃபி பவுடர் எடுத்து தண்ணீரில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம்.
இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஆரஞ்சிலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சீனியை நல்லா பொடிச்சிட்டு வந்தாச்சு. இனி இதில் 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/4 கப்பு பாலும் சேர்த்துக்கலாம். 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம். கேரமலில் நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கூடவே இந்த பால் முட்டை எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு கோதுமை மாவும் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாவில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். விஸ்க் வச்சு இந்த மாதிரி ஒரே சைடாட்டே மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த கேக்கையும் நான் ஓவனில் தான் வைக்க போகிறேன். ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேக்கிங் டின்னில் சேர்த்துடலாம். இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ்லாம் தேவைப்படும். இந்த மெத்தடில் நீங்களும் ப்ளம் கேக் பண்ணினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக வரும், பர்ஃபெக்டாகவும் வரும். நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமானது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் டேட்ஸு, செர்ரி, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இனி ஓவனில் வச்சு எடுத்துடலாம். நல்ல சாஃப்டான டேஸ்டியான கமகமன் மணத்தோடு இருக்கக்கூடிய ப்ளம் கேக் ரெடி ஆகிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். என்னுடைய கேக் வீடியோஸ் இது எல்லாமே பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டான ப்ளம் கேக் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.